தலைவரே அதுக்கு ஹோஸ்ட் குடுத்துருக்கேன். இதோ ஒரு நிமிஷம். 2த்துலயும் வந்துட்டேன். இல்ல ஆர் குணப் ரைட் ஹோஸ்ட். என்ன தலைவரே? இப்போ உங்களுக்கு ஆர் குணபாலன் ஹோஸ்ட், ரொட்டேரியன் ஆர் குணபாலன் வந்து கோ ஹோஸ்டா கொடுத்துட்டேன். இப்போ நீங்க தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பீங்க, எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. ஆடியோ மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன். அனுப்பிவிடு. ஓகே. செந்தில் பாலா சார். வணக்கம் சார். வணக்கம். ரோட்டரி பீரியட் நீங்க தானே சார் வாசிப்பீங்க? ஆமா சார், நான் சார் வாசிக்கிறேன். ஓகே. ஏன்னா சரவணன் சார் பார்த்தாங்க இல்ல, ரிங் போது எடுக்கல. பரவாயில்ல, நான் தான். சரி, உங்களே சொல்லிடவா? சொல்லிடுங்க சார், நான் வாசிக்கிறேன். சரி, நீங்க மெம்பரா அப்படி சார்? ஆமா சார், மெம்பர். மெம்பர் தானே. சரி, ஓகே. தஞ்சாவூர் எம்ப்ரஸ் மெம்பர். ஓகே ஓகே, சொல்லிடுறேன் சார். ஓகே ரைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.
விஜிலனா பொம்பளை. சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா காலையில அடிச்சிடறாரு கரெக்டா 5 மணிக்கு. ஆமா ஆமா, எனக்கும் கால் பண்ணியிருந்தாரு. அடிச்சாரா? சரி சரி. ரொம்ப சின்சியரா இருக்காரு ஒரு விஷயத்துல. கண்டிப்பா கண்டிப்பா, வெளியில பேசுவோம், இது கான்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் போகுது. அப்படியா? சரி சார், அப்புறமா பேசு. சரிண்ணே. என்ன பேச போறோம்? எக்ஸசைஸ் தானே பேசுறோம். ஆமா ஆமா. சரி சார், ஓகே ஓகே. ரைட் ரைட்ண்ணே. ஹலோ. செந்தில் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தினேஷ் சார், குட் மார்னிங். ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க சார். செந்தில் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சரவணன் சார், குட் மார்னிங். நீங்களே படிச்சிருங்க. ரைட் சார், ரைட், படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்களாம் ஆடியோ மீட் பண்ணிருக்கீங்க சார், வேணா ஓகே சார். ஓகே ஓகே. பிலிப் அருள்ராஜ். பிலிப்ண்ணே, உங்க ஆடியோ மீட் பண்ணுங்க. ஓ ஐயோ, நீ கொட்டாய் விடுறதெல்லாம் கேக்குது.
போதுமான சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே. சின்சியரா இருக்கீங்க. எல்லாரையும் எழுப்பி விடுறீங்க காலையில, அதுவே பெரிய புண்ணியம். நல்ல வேலையா இருக்கு.
சார் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் நாராயணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மதன்குமார் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் உறுப்பினர் செந்தில் பாலா அவர்கள். ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தற்பொழுது இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையா இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்வதற்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியர்களாகிய நாங்கள் உன்னை உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் உறுப்பினர் செந்தில் பாலா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர். அனைவருக்கும் முழு நிலவு காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக.
ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து சிம்முத்திரையில் ஆழ்ந்து காற்றுள் இழுத்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் அவ்வழியில் பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். படுத்த நிலையில் உள்ளாசனா, வயிற்றில் பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். அடுத்ததாக மிக முக்கியமான நிலையாகிய கால்களை மடித்து பிடித்து பக்கவாட்டில்
ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். இரு கைகளையும் தரையில் பற்றி வைத்து இரு கால்களையும் செங்குத்தாக மேலே உயர்த்துகிறோம். அதே நிலையில் 10 வினாடிகள். ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. உள்ளே இவன் தான் நேரத்துக்கு ஆரம்பித்தார். அடுத்ததாக சர்வ அங்க ஆசனா. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். சர்வ அங்க ஆசனத்துக்கு மாற்றாசனமாக மச்சாசனம். புஜங்காசனா, பாபாசனா. படுத்த நிலையில் ஓய்வு. முதலையாசனா.
அடுத்ததாக இரு குதிகால்களும் பின்புறமாக தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. உடலும் தலையும் மேற்கொண்டு வைத்து ஒரு ஆழ்ந்து மூச்சு. இடது கை பக்கவாட்டில் போகட்டும். வலது கை காதோடு சேர்த்து வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மாற்றி செய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக வலப்புறமாக இடது கை வலது கால் முட்டியில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாக்கை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம்.
உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். காற்றோடு சேர்த்து கவனம் தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முகம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம். அப்படியே கவனத்தை கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, வயிற்றின் பின்பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால்கள் பகுதி, முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில். அப்படியே கவனத்தை அந்த இடங்களிலே வைத்து மேலே உயர்த்துகிறோம். விரல்கள், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கை விரல்கள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, மூளை பகுதி, முதுகு தண்டுவடத்தில். ஒரு அருவி தண்ணீரில் அல்லது மழை தண்ணீரில் குளித்தால் அந்த உச்சியிலிருந்து எவ்வாறு கீழ் நோக்கி செல்லுமோ அவ்வாறு தண்ணீர் கீழ் நோக்கி செல்கிறது. அதுபோல் நம்முடைய கவனத்தை கீழ் நோக்கி கொண்டு வந்து அதே வேகத்தில் மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். நம்முடைய கவனம் கீழும் மேலாக இருக்கட்டும். தலையிலிருந்து பாதத்திற்கும், பாதத்திலிருந்து தலைக்கும் ஒவ்வொரு பகுதியாக கவனித்து ஒரு நீரோட்டம் போல் நம்முடைய மனம் அங்கு செயல்படட்டும். உடலில் உள்ள ஆரா என்று அந்த ஒளிவட்டம் என்று உரைத்தார் காந்தி வெங்கட்ராமன் ஐயா. அந்த ஆரா சக்தியை விரிவடைய செய்வதற்கு இப்பயிற்சி பேருதவியாக அமைகிறது. மேலும் உடலில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் இந்த ஆராவை தாண்டிதான் கடந்து செல்ல வேண்டியது. ஆக ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த கவசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. ஆசனங்களை வைத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு
முதல் வருடம் 11வது பாகம். இந்த குழந்தையை வளர்க்கும் போது நம்ம என்ன பண்றோம், பொதுவா இந்த அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறோம். குழந்தை மலம் போகும் பொழுது, யூரின் போகும் பொழுது அது உள்ளே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்ப இது இருக்கு இல்லையா, இதை வந்து குழந்தைக்கு கட்டிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, குழந்தை மலம் போயிருது. மலம் எங்க இருக்கு? அந்த குழந்தையோட உடம்புல தானே தொட்டிட்டு இருக்கு. அழுத்தமா தொட்டிட்டு இருக்குமா? அப்ப அந்த குழந்தையோட தோலெல்லாம் பாதிக்குமா இல்லையா? இன்ஃபெக்ஷன் 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 ஒரே பேசுது. தேங்கி இருக்கிற தண்ணியில நோய்க்கிரி வருமாமா, ஒரு கெட்டு போயிருமாமா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா குழந்தைகள் யூரின் போகுது, அந்த யூரின் வந்து இதுலயே ஒட்டிக்குது. அந்த யூரின்லயே குழந்தை உட்கார்ந்து இருக்கு. மலம் போகுது, மலத்திலேயே உட்கார்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க குழந்தை நிலைமை எப்படி இருக்கும். எந்தெந்த அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைக்கு பயன்படுத்துறீங்களோ, நான் ஒண்ணு பண்ண போறேன். பெரியவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்க போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதை மாட்டிட்டு ஆபீஸ்க்கு போங்க. மலம் வந்து அப்படியே போயிடணும், யூரின் வந்து அப்படியே போயிடணும். ஒரு நாள் இருந்து பாருங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? கேவலமா இருக்குங்க. பாவம், அந்த குழந்தைக்கு சொல்ல முடியலைங்க, அது தெரியல. அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு. ரொம்ப கொடுமைங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. இது வந்து குழந்தைக்கு நல்லது இல்லைங்க, பாவங்க. அதுக்கு பொதுவா நான் ஒரு ஐடியா சொல்றேங்க. இங்க பாருங்க, காட்டன் துணி பாருங்க, ஒரு சாதாரண காட்டன் துணி இந்த சைஸுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்க பாருங்க, இதை 4ஆ மடிங்க. ரொம்ப இயல்பா இருக்குங்க. பாருங்க, 4ஆ மடிச்சுக்கோங்க. 4ஆ மடிச்சுட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இருக்குல்ல, ஒரு பக்கம் எடுத்து பாருங்க, முக்கோணமா மாத்தணும். அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு 3ஆ மடிங்க. அவ்வளவுதாங்க. இதாங்க இயற்கையானது. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இயற்கையானது. இதை செஞ்சுட்டு குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை இருக்குன்னு இங்க பாருங்க, குழந்தை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகிட்ட அந்த கீழே வந்து அந்த ஆசன வாயில கொண்டு போய் அதை இதை வச்சுக்கிட்டு இது முன்னால பாருங்க, இப்படி மடிச்சு இந்த மாதிரி இடுப்புல இப்படி மடிச்சு ஒரு பின்னு இந்த இடத்துல சொருகிருங்க. இது எப்படி இருக்குது பாருங்க, இயற்கையா இருக்கா? இப்ப மலம் போச்சுன்னா மலம் வெளியே வரவே வராதுங்க. யூரின் வந்தா வெளியே வரவே வராது. அந்த யூரின் வந்தோடனே நினைஞ்சிரும். மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாருங்க இந்த இடத்துல அடுக்கு நிறைய இருக்கா பாருங்க. இங்க மழை வந்ததுன்னா மழை வெளியே வராது, யூரினும் வெளியே வராது, லாக் ஆயிரும். இந்த முறையை பயன்படுத்தி இயற்கை வருங்கிறது இயற்கையானது. காட்டன் துணி, பருத்துணி, இந்த மாதிரி ஒரு 30 வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தை கட்டி விட்டுருங்க. எப்ப மழை வருதோ, எப்ப யூரின் வருதோ உங்களுக்கு ஸ்மெல் வரும், பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உடனே எடுங்க, கிளீன் பண்ணுங்க, புதுசு மாட்டி விட்டுருங்க. இதை எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அதை துவைச்சா போதுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும். எனவே தயவு செய்து இது போன்ற பொருள்களை குழந்தைக்கு பயன்படுத்தாதீங்க. குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வியாதி வர காரணமே இதுதாங்க. இதை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான காட்டன் பயன்படுத்துங்க. இந்த பின் இருக்கு இல்லையா, இது வந்து பேபி பின், இது சாதாரண பின் இல்லைங்க. இப்ப சாதாரண பின்னோக்கு இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைய மாட்டுட்டு என்ன ஆகும், குழந்தை கை வச்சோன்னா பிரிஞ்சிடும், குட்டிடும், பாவம். இது வந்து பேபி பின், இது கடையில கிடைக்கும், பேபி ஷாப்ல கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த பின் சிறப்பான பின். அந்த ஓரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதை நீங்க பின்னு மாட்டி விட்டு பாருங்க. இதை மாட்டி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டீங்கன்னா குழந்தையால எடுக்க முடியாது, பின் அப்படியே லாக் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், குழந்தைக்கு இந்த பின்னு குத்தாது, இயற்கையானது. அதனால தயவு செய்து அம்மாக்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதை மாட்டிட்டு எடுத்துக்கு வீசிட்டு போயிரு ஸ்டைலா. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வேலை மிச்சம், செலவு ஜாஸ்தி. இதுல வேலை கொஞ்சம் இருக்கும், செலவே இல்லை, ஆனா குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எனவே இனிமேல் குழந்தைகளுக்கு இது போன்ற பொருட்களை மாட்டாமல் இது போன்ற பொருளை மாட்டுங்கள். அந்த குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். சில பேர் சொல்றாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னால கொஞ்சமா பாலை பிதுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி பண்ண வேண்டாம். குழந்தைக்கு டைரக்டாவே நீங்க பால் கொடுக்கலாம், கொஞ்சம் பிதுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, பல அம்மாக்கள் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா தன் அழகு கெட்டு போயிடும் பயப்படுறாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, அழகு அதிகம்தாங்க ஆகும். குழந்தைக்கு அன்போட பால் கொடுங்க, நீங்க இன்னும் அழகாத்தான் இருப்பீங்க. அது ஒரு மைண்ட் செட்.
எனவே உங்கள் அழகு கெட்டு போகும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்காம இருக்கக்கூடாது. அம்மாவுடைய கடமையே இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுதான். கண்டிப்பா அழகெல்லாம் கெட்டு போகாது. நீங்க நல்லா தியானம் பண்ணி நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அன்போட இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. கண்டிப்பா அழகு கெட்டு போகாது. அப்படி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா அப்படி ஆயிரும். குழந்தைக்கு பால் கொடுக்கறது மூலியமா நான் அழகு அதிகமாகிறேன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கும். அடுத்தது, குழந்தைகளுக்கு முதல் 6 மாசம் தண்ணியே கொடுக்க கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏங்க, தண்ணியே கொடுக்க கூடாது. ஆனா தடுப்பூசி போடுவீங்க, சிரப் கொடுப்பீங்க, மருந்து மாத்திரை கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, தண்ணி கொடுக்க கூடாதா? என்னங்க இருக்கு? தண்ணி சாதாரண தண்ணிங்க. குழந்தைன்னா தண்ணி கொடுக்கணுங்க. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது தண்ணி தாகத்துக்கு தான் அழுகுது. பாருங்க, ஒரு குழந்தை அழுகுச்சுன்னா ஒண்ணு பூச்சி கடிச்சிருக்கும், ஒண்ணு மலம் போயிருக்கும், இல்ல யூரின் போயிருக்கும், இல்ல தண்ணி தாகமா இருக்கும், இல்லைன்னா பசியா இருக்கும். ஆனா எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம்? பூச்சி கடிச்சிருச்சு, மலம் போச்சு, யூரின் போச்சு, பசி எடுக்குது. தாகத்துக்கு அழுகுதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நமக்கெல்லாம் தாகம் வருதா இல்லையா? அப்ப குழந்தைக்கு தாகம் வருமா வராதா? பாருங்க, யாரும் சொல்லி கேட்காதீங்க. குழந்தை எல்லாம் தண்ணி தாகம் எடுத்தா கொடுக்கணும். 6 மாசம் தண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா குழந்தை நல்லாவே இருக்காதுங்க. எனவே யாரும் சொல்லி கேட்காதீங்க. குழந்தை அழுதுச்சுன்னா முதல்ல சங்குல தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி குடிச்சு தண்ணி கொடுக்காம துப்பிட்டு அழுதுச்சுன்னா கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தை நன்றாக இருக்கும். அடுத்தது, குழந்தை ஏன் தெரியுமா இந்த விளையாட்டு பொருளை கொடுத்தா மாத்தி விளையாடுது? அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுங்க. அது என்ன பண்ண தெரியுமா? விளையாட்டு முடிச்சுட்டு வேற பொம்மை கேட்கும். வளைமை கொடுத்தா விளையாடாது. புரிஞ்சுக்கோங்க, குழந்தை விளையாடுவதில்லை, அந்த குழந்தை அந்த பொம்மையை தனது மெமரியில ஏத்திக்குது. ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? தொட்டு பார்க்கும், நக்கி பார்க்கும், இப்படி இருக்கு அப்படி இருக்கான்னு கணக்கு பார்த்து அதோடைய சப்கான்சியஸ் ஆள் மனதுல அந்த பொருளை பத்தி ஆராய்ச்சி தான் பண்ணுது, விளையாடல. அப்போ ஒரே பொருளை அந்த குழந்தை ஏன் விளையாட மாட்டேங்கிறது என்றால் அந்த பொருளை ஆராய்ச்சி முடிச்சு விட்டது. புது பொருளை கொடுங்க, புது பொருளா கொடுங்க, புது இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க செலுத்துல புது விஷயங்களை வரைஞ்சு வைங்க. குழந்தைகளுக்கு புதுமை பிடிக்கும். இப்படி குழந்தை வளர்க்கும் பொழுது நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறோம். சின்ன விஷயத்தை கத்துக்க. நல்லா இருக்குங்க. கெட்ட விவசாயம் சீர்படட்டும். மீண்டும் பாருங்க. நன்றி ஐயா. இன்று வளர்ப்பு பற்றி நமக்கு அருமையாக அற்புதமாக விளக்கிய ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உடல் மனம் பிரச்சனைகள் பற்றி நமக்கு நல்ல ஒரு தீர்வுகளை பற்றி அற்புதமாக விளக்க வருகிறார் இறைமதன் ஐயா அவர்கள். இறைமதன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா, என்னோடது கோஹோஸ்ட் கொடுக்க முடியுமா? இல்லையா, இன்னைக்கு அவரு இல்லையா, அதனால ஒரே தான். ஓகே, சரி சரி, நல்லது. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். மியூட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அது கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்க மியூட் மைக் ஓபன் பண்ணாம இருப்பாங்க. ஓகே ஓகே. அன்பர்கள் தினேஷ், ஜானகி ராமன், உங்க மைக் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல.
குணபாலன் ஐயா, வாழ்க வளமுடன். குணபாலன் ஐயா, பார்ட்டிசிபென்ட் சைடுல நின்றுட்டு என்னோட இந்த இறை சாதனை மார்க்கங்கிறத டச் பண்ணி கோஹோஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் வரும், அது கொடுத்தீங்கன்னா ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்ச. ஓகே அன்பர்களே, நாம ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம், வாழ்க வளம். இந்த ஒரு தெய்வீக நிகழ்வுல தொடர்ந்து இந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து நமது காலை சக்கரம் குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, இன்னைக்கு மிக ஒரு புனிதமான தினம், சித்ரா பௌர்ணமி தினம். ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே சிறப்பு இருக்குது என்றாலும் இந்த சித்திரை பௌர்ணமியில ஒரு மாபெரும் சிறப்பு. இந்த உலகத்திலே ஞானம் பெற்றவர்கள் பலர் ஞானம் பெற்ற நாளாக இன்றைய தினத்தை நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விதத்துல இந்த ஒரு அற்புதமான ஞான தினத்திலே, சித்திரை பௌர்ணமி தினத்திலே சித்திரகுப்தனுக்கான தினம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை கணக்கு வந்து ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. குணபாலனையா எகைன் ஒரு மைக் ஓபன் ஆயிருக்கு. மியூட் ஆல் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அதுல ஒரு டிக் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கய்யா, அந்த டிக் ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆனா அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு கோஹோஸ்ட் கொடுக்கணும், இல்லாட்டி என்னோடது ஓபன் பண்ண முடியாம போயிடும். நீங்க பண்ணிட்டு இருக்கேன், நான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க, அந்த டிக்கை எடுத்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்னோடது ஓபன் பண்ண முடியாம போயிடும். கோஹோஸ்ட் கொடுத்தாதான் ஆப்ஷன் சரியா வரும். சரிங்க. இல்லாட்டி அன்பர்கள் கொஞ்சம் மைக்கு மட்டும் நீங்க உங்களோட ஸ்கிரீனை டச் பண்ணாலே கீழே லெஃப்ட் சைடு கார்னர்ல கீழே லெஃப்ட் சைடு மைக் ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, ஏன் நீங்க கோஹோஸ்ட் கொடுக்கதான் வேணும் போல. ஏன்னா நான் ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன், இந்த வித்து சக்தி உயிர் சக்தி பத்தி. அதுக்கு எனக்கு கோஹோஸ்ட் இருந்தா தான் அது பர்மிட் கொடுக்கும். கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பேசிருக்கீங்க, அதை கொடுத்துறேன். சரி சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்டிசிபென்ட் சைட்ல ஃபுல்லா நம்ம 49 பேரும் தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த இறை சாதனை மார்க்கத்தை டச் பண்ணி கிவ் கோஹோஸ்ட்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். சரி, சரி அன்பர்களே, இப்போ
சித்திரை பௌர்ணமி பத்தி பேசணும். சரி, அது சிம்பிளா ஒரே விஷயம் சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். சித்திரகுப்தன் அவருக்கான பௌர்ணமி அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் யாரு? யமனோட அசிஸ்டண்டா இருந்தவர்னு நம்ம படங்கள்ல புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். சித்திரகுப்தன்கிறவர் யமனோட அசிஸ்டன்ட்னா அவர் எங்கேயோ இருந்து நம்ம விஷயங்களை ஸ்டோர் பண்ணலைங்க. நம்மளோட உடலுக்குள்ள நம்மளுடைய கருமையம் தான் அந்த சித்திரகுப்தன். சரிங்களா? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் சித்திரமாக படமாக உள்ள வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்குள்ள பக்காவா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இயற்கையினுடைய நியதி. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உள்ள ஸ்டோர் பண்றதோட மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த விளைவையும் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. சரிங்களா? செயலுக்கு விளைவாக நாம செய்யற எல்லா செயல்களுக்கும் விளைவை கொடுக்குது. அந்த யம தர்மங்களுக்கு ராஜா வந்தது யம தர்ம ராஜா அப்படின்னு சொன்னாங்க. நல்லது கெட்டது செய்யறதுக்கான பலனை கொடுக்கிறவர். அவரும் வெளியே எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ளேயேதான் இருக்காரு. நம்மளோட கருமையம். சூப்பருங்க, நன்றி. வந்துருச்சு. இனி மைக்கு ஓபன் ஆகாது யாரு. சரி, குணபாலனையா இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்ல?